ஹாய் காய்ஸ், டுடே வந்து நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் தயிரும் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா மசாலா சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து மசாலா வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம வந்து ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா படப்படன்னு சவுண்டு கேட்கும். அப்புறம் மசாலா ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், குடமிளகா, இது ரெண்டுமே போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுதான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணேன்னு சொன்னேன்ல, இதுதான் அது. நான் வதக்கி இது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது குடமிளகா ஃப்ளேவர் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதக்கிட்டு, ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை. குடமிளகா வந்து ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகுனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பவே நம்ம வந்துட்டு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கிள்ளிலாம் போட வேணாம், இது காரம் இருக்காது. கிள்ளிலாம் போடணும், அப்படியே போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் நான் வந்து ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கிரேவியாக நல்லா வரும். அதுக்காக தக்காளி அரைச்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறப்போ சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. நான் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம் பண்ணலைன்னா மசாலா வந்து தீஞ்சிரும், அதனால் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா மசாலா சிக்கனில் கோட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றாட்டி சிக்கனில் இருக்க தண்ணியுமே இருந்தாலே போதும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து இறக்கி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல குடமிளகாவும் வெங்காயமும், அதை போட்டு கூடவே கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா இந்த சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா தண்ணியாக இல்லாமல் நீங்கள் ட்ரையாகவே இறக்கிக்கோங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.